என்னது இது? ஒப்பந்த பத்திரம். ஓ, நீதான் ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டேன்னு இதுல எழுதி வச்சு ஓடி போறியா? அத என்னைக்கா இருந்தாலும் நீங்க தான் பிளாக்மெயில் செஞ்சு தாலி கட்டினீங்கன்னு எழுதி தர போறீங்க. அப்ப என்ன இது சொல்லு. இனிமே உங்க ரெஸ்டாரண்ட்ல நானும் ஒரு பார்ட்னர், பிசினஸ் டெவலப்பர். அதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட். என்னது? ஏன் ரெஸ்டாரண்ட்ல உனக்கு பங்கு வேணுமா? யா. அடிக்கிற வெயில்ல உன் புத்தி ஏதாவது குழம்பிடுச்சா? நான் கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சிருக்கிற சாம்ராஜ்யத்துல உனக்கு பங்கு கேக்குதா? சாம்ராஜ்யமோ சாம்பார் ராஜ்யமோ ஒரு பிரான்ச் உங்களால சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியல. நான் தானே இதை ஜெயிக்க வச்சேன். எப்படியும் நான் கொடுத்த ஐடியாவை மத்த பிரான்ச்சுக்கு காப்பி அடிக்க தான் போறீங்க. என் ஐடியாக்கு ஒரு காப்பி ரைட்ஸ் வேணாமா? என்னால வந்த லாபத்துக்கு எனக்கு பங்கு வேணாமா? நான் நியாயத்தை தானே பேசுறேன். கிழிச்ச நீ கொடுத்த ஐடியா எல்லாம் இது வரைக்கும் உலகத்துல இல்லவே இல்லையா? நீதான் அதை புதுசா கண்டுபிடிச்சிருக்கியா இல்ல எங்களுக்கு அதை யோசிக்க தெரியாதா? இத பாரு, என் ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு ஒரு கேலிபர் இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு. அதை வச்சு நான் ஜெயிச்சிருவேன். என் ரெஸ்டாரண்டோட ஒரு செங்கல் கூட உனக்கு தர முடியாது. குடு. அப்ப பேஸ்ட் போட்டியில நான் ஜெயிச்சிட்டேனே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. தண்டனையா? ஆமா, முட்டாள்தனமா வீட்டுல ஸ்கூட்டர்லாம் ஓட்டி ஃபுல்லா தரையில நாஸ்தி பண்ணதுக்கு உனக்கு ஒரு வேளை சோறு கட்டு. நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா இந்த பேஸ்ட வெளியே எடுத்திருக்கேன். ரோட்ல போனவங்களை கூப்பிட்டு காமிச்சிருந்தா கூட பாராட்டி ஒரு மாலையை போட்டிருப்பாங்க. உங்ககிட்ட மாலை எதிர்பார்த்தது வேஸ்ட், பேஸ்டும் வேஸ்ட். யூ ஆர் a terrible person. Thank you. இதான் உங்களை ஊருக்குள்ள ஹிட்லர்னு சொல்றாங்க. ஏய், பின்ன உலகத்திலேயே ஜெயிச்சதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிற ஒரே ஆளு நீங்க தான். இப்பதான் என்ன புத்திசாலின்னு ஒத்துக்க போறீங்களோ? அதுக்கெல்லாம் நீ காத்துட்டு இருக்காத. அதுக்குள்ள இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். அப்புறம் நீ செத்ததுக்கு அப்புறம் உன் மூளையை கொண்டு போய் மியூசியத்துல வைக்காத. நீ போய் கொண்டு போய் வச்சிரு. அப்பதான் உன்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும். உன் மூளையோட லட்சணம் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிடும். சைக்கிள ஓட்டி பேஸ்ட் தானே எடுத்தேன். என்னவோ இவர் தலை மேல ஓட்டி மூளையை வெளியே எடுத்த மாதிரி குதிச்சுட்டு போறாரு. எப்படியோ ஹாசினி, நீ ஜெயிச்சிட்ட. ரொம்ப பெருமையா இருக்கு. இப்பதானே ஹாசினி பெருமையா பேசின. இவன் கண்ணு வச்சானே தெரியல. எசா இல்ல. என்னக்கா, என்ன எழுதிட்டு இருக்கீங்க? மாமாக்கு லவ் லெட்டர் எழுதுறீங்களா? அதான் நைட் வந்துருவார்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இது லவ் லெட்டர் இல்ல, வொர்க் ஷீட். ஓ, வொர்க் ஷீட்டா? அந்த கேக்குக்காரி ஹோட்டல்ல நமக்கு வேலை கொடுத்த மாதிரி வீட்லயும் கொடுத்துட்டாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது தீபாவளி பண்டிகைக்காக ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய லிஸ்ட். நம்ம 3 பேரும் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு லிஸ்டா எழுதுறேன். பக்கவா இருந்துட்டா நமக்குள்ள குழப்பம் வராதுல்ல. இந்த வருஷம் தீபாவளி சிறப்பா இருக்கணும். நடக்காத விருந்துக்கு நல்ல நேரம் பார்த்த மாதிரி இதையெல்லாம் எதுக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன நடக்காத விருந்து? தீபாவளி நடக்காதா? தீபாவளி ஃபங்க்ஷன் நடக்கும். ஆனா நாம சிறப்பா நடத்துறதுக்கு வழி எதுவும் இல்லையே. ஏன், என்னாச்சு? யாரு என்ன பண்ணலான்னு லிஸ்ட் எழுதுறதை விட லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கான்னு பாருங்க. ஆல்ரெடி ஜெயம்மா அந்த ஹாசினி பேரை எழுதியிருப்பாங்க. இந்த வருஷம் தீபாவளி ஃபங்க்ஷன் நடத்துறவ அந்த ஹாசினியா தான் இருப்பா. நாம டென்ஷன் ஆகி எந்த பிரயோஜனமும் இல்ல. குண்டூசி எடுத்து தரதுக்கே அந்த ஹாசினி தான் கரெக்ட்ங்கிற லெவல்ல ஜெயம்மா போயிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் கடப்பாறைய கையில வச்சுக்கிட்டு அலையறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் தீபாவளி கான்ட்ராக்ட் ஹாசினி கைக்கு போயிருக்கும். நீங்க வேணா பாருங்க, ஹாசினி தான் தீபாவளி ஃபங்க்ஷனை செய்யணும்னு ஜெயம்மா சொல்லுவாங்க. வேற யார் பண்ணுவா? நம்ம வீட்ல இந்த வருஷ தீபாவளி ஏற்பாட்ட நீ தான் செய்யணும். நானா? நான் எப்படி? என்ன எப்படி அப்படி குச்சிப்பிடினுகிட்டு? உன்னை என்ன சந்திரனுக்கு ராக்கெட்டா விட சொன்னேன்? இதெல்லாம் சாதாரண மேட்டர். அதெல்லாம் உன்னால முடியும். ராக்கெட்டை விடுங்க. சந்திரனுக்கு விரதம் இருக்க போய்
நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அதுலயும் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி தேத்தி விட்டீங்க. என்னால முடிஞ்சா கூட முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ண வச்சிருவாங்க. அதனால உங்களுக்கு தான் கெட்ட பேரு. என்ன விட்டுறீங்களா ஜெயம்மா? இத பாரு, உன்னை பத்தி உனக்கு தெரியல, ஆனா உன்னோட திறமை என்னன்னு முझे मालूम है, எனக்கு தெரியும். ஹோட்டல்ல புதுசு புதுசா ஐடியா கொடுத்து நிறைய லாபம் பண்ணி காமிச்சியாமே. மேனேஜர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவ்வளவு பெரிய விஷயத்தையே பண்ணிட்ட. இந்த தீபாவளியை ஏற்பாடு பண்றதா உனக்கு சிரமம்? அதெல்லாம் நீ சூப்பரா பண்ணுவ. எனக்கு திறமை இருக்கோ இல்லையோ, நீங்களாவது என் மனசுக்கு சந்தோஷமா பேசுறீங்களே, அதுவே எனக்கு போதும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவ்வளவு ஒர்த் இல்ல. சில விஷயங்களை சொன்னா புரியாது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சா என்ன பத்தி ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க. ஏய், என்னது இது? என்ன பண்ற? என்னால ஒன்னும் கிழிக்க முடியாதுன்னு நிரூபிக்க தான் இதை கிழிக்கிறேன். கவிதை கவிதை बहुत अच्छा है. இப்ப பாருங்க. ஏய், நான் என்ன சொன்னேன்? நீ என்ன விளையாடிட்டு இருக்க? This is not game, ஜெயம்மா. This is life. நல்ல கவனிங்க. என்ன பண்ற? क्या है? பாத்தீங்களா ஜெயம்மா, இதுதான் நான். பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். कुछ नहीं समझा, ஒண்ணுமே புரியல. நான் எல்லாத்தையும் குறி பார்த்து தான் வீசினேன், ஆனா எதுவுமே விழல. ஒண்ணுதான் விழுந்துச்சு. என்னோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அந்த ஒண்ணு கூட லக்கு தான். சந்திரனுக்கு விரதம் இருந்தா மாதிரி. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒன்னும் சொல்ல வேணாம் ஜெயம்மா. மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். இன்னைக்கு நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு நாள் ஏஜேவும் உன்னை புரிஞ்சுப்பான். அன்னைக்கு தான் எனக்கு பொங்கல், தீபாவளி, புத்தாண்டு எல்லாமே. நான் இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கேனே தெரியாம ஜெயம்மா சந்தோஷப்படுறாங்க. சாரி ஜெயம்மா, உண்மையெல்லாம் ஒரு நாள் தெரியும் போது என்னை இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அன்னைக்கும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஹலோ, நான் தான். நான் தானா? யாரு? ஓ, அதுக்குள்ள என் குரலை மறந்துட்டியா? உன் குரலை மட்டும் இல்ல, உன்னையே மறந்துட்டேன். போன வை. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, ஸ்வேதா லைன்ல இருக்கியா? நான் பேசுறத கொஞ்சம் கேளு. நிறைய கேட்டாச்சு, இனி நான் கேட்க தயாரா இல்ல. எனக்கு ஃபோன் பண்ணி பேசுற அளவுக்கு உனக்கு குளிர் விட்டு போச்சா? என் அக்கா அன்னைக்கு உன்னை அரைஞ்ச அற மறந்துடுச்சா உனக்கு? இங்க பாரு ஸ்வேதா, உனக்காக தான் நான் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டேன். ஏய் சி, வாய் மூடு. உன்னை பத்தி எல்லாம் புரிஞ்சிருச்சு. இனி உன் விளக்கம்லாம் எனக்கு தேவையில்லை.
அன்னைக்கு என் பொண்டாட்டிய மட்டும்தான் லவ் பண்றேன் நீ முன்னாடி தானே சொன்ன. அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. போனை வை. அப்படி நானா சொல்லல. உங்க அக்கா என் வேலையை காலி பண்ணிடுவேன்னு என்னை மிரட்டினதுனால அப்படி நான் சொல்ல வேண்டியதா போச்சு. வாயை மூடு. என் அக்காவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. அன்னைக்கு என் அக்கா மட்டும் இல்லனா நான் இன்னும் பைத்தியக்காரியாவே உன் பின்னாடி சுத்திட்டு இருந்திருப்பேன். நல்ல வேலை, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. உன் வேஷம்லாம் கலைஞ்சிருச்சு. ஹே, நான் ஏன் வேஷம் போடணும்? எதுக்காக நான் உன்னை ஏமாத்த போறேன்? அப்படிப்பட்டவனா இருந்தா நான் மறுபடியும் உனக்கு ஃபோன் பண்ணி பேசுவேனா? யாரோ செஞ்ச சதியால தான் நாம பிரிஞ்சிட்டோம். அப்போல இருந்து இப்ப வரைக்கும் உன்னை நினைச்சே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நாம சந்திச்சு சந்தோஷமா இருந்த நாட்களை நினைச்சு நான் அழுதுகிட்டு இருக்கேன். நம்மளோட ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாரு ஸ்வேதா. சத்தியமா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. யார்கிட்ட கதை விடுற? உன் பொண்டாட்டி சரியில்லை, அவ ஒரு ராட்சசி. அதனால அவளை டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி தானே என்ன நம்ப வச்சு லவ் பண்ண. ஆனா நீங்க 2 பேரும் கோவில்ல சந்தோஷமா அந்யோன்யமா இருந்ததை பார்த்துட்டு எங்க அக்கா சொல்லிட்டா. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்திருந்தா 2 பக்கமும் நடிச்சிட்டு கேம் விளையாடி இருப்ப. நீ விளையாடுற ஆள் தான். நான் தான் புரியாம விட்டுட்டேன். நீ ஒரு 1 நம்பர் ஃப்ராடு. வைடா போன. ஏய் ஏன் கட் பண்ற? பேச வேண்டியதானே. பேசுறது யாருன்னு உங்களுக்கு தெரியாதுமா? அது யாருன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியும். தெரியுமா? பத்ரி தானே? அவன் நல்லவன் தான். நீ பேசு. டேய் பத்ரி, நீ ரொம்ப பாக்கியவான்றா. காதலிக்கிறவனோட நல்லா பழகணும்னு பெத்த தாயே பொண்ணுகிட்ட சொல்றாங்க. நம்ம காசும் நகையும் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. அவனை பத்தி எல்லாமே நான் உன்கிட்ட சொல்லியும் நீ இப்படி பேசுற? நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. நீ பயப்படவே வேண்டாம். மா, உனக்கு புரியல. என்ன புரியல? உன்னை பெத்தவ எனக்கு தெரியாதா? உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு விஷயத்த சாதாரணமா நான் நம்ப மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் நல்லா தீர விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். அவன் தப்பானவன் இல்ல. அப்ப அக்கா சொன்னதெல்லாம் பொய்யா? அவ எப்ப சரியா முடிவு பண்ணிருக்கா? எல்லாமே அரைகுறை தான். அவ பத்ரிய பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கா. ஆனா பத்ரி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவன் நல்லவன். அவன் ஆசைப்பட்டுதான் இன்ஸ்பெக்டர் வேலைய பாக்குறானே தவிர மத்தபடி அவனுக்கு சொத்தெல்லாம் நிறைய இருக்கு. மா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குமா? அதனால என்ன? இப்ப நான் உங்க அப்பாவை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கலையா? அதுவும் இல்லாம அந்த பத்ரியோட பொண்டாட்டி ரொம்ப மோசமான பொம்பளையா. அதனாலதான் அவளை டைவர்ஸ் பண்றானா. அப்புறம் என்ன? உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? இப்படி எல்லாம் அவன் உங்ககிட்ட போய் சொன்னானா? இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு மூளை இல்லாதவ இல்ல. எல்லாமே பேசியாச்சு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம். நீ அவனை பாத்தியா? ஆமா, பார்த்தேன். பார்த்ததுல என்ன தப்பு? இத பாரு, நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கு மட்டும் அக்கறை இருக்காதா? உன்ன மாதிரி தீர விசாரிக்காம அவசரப்பட்டா நமக்கு அமைய வேண்டிய நல்ல சம்பந்தம் எல்லாம் கிடைக்காமலே போயிடும். நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அவன் மோசக்காரன் கிடையாது. அவன் கூட வாழ்றதுக்கு உனக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் மேல இவ்ளோ அக்கறையா இருக்கான்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தேவதை மாதிரி வாழலாம். உங்க அப்பா
என்னதான் விழுந்து புரண்டாலும் இப்படி ஒரு மாப்பிளைய கண்டுபிடிக்க முடியாது. ம்? அக்கா ஆ? இந்த லிப்ஸ்டிக் இல்லாம வாய் சேவ பாக்குறது எப்படி? செங்கல் எடுத்து நல்ல வாயில தேய்ச்சுக்கோ, செவந்துரும். ஏய், ஏய், ஏய். என்னக்கா ஆச்சு? ஆ, அங்க பாரு, களிமண். இதோ அந்த மண்ணையும் சேர்த்து பண்ணுங்க. ஆமா, களிமண்ணு தான். அதுல விளக்கு தானே செய்ய போறாங்க. உருண்டு புடிச்சு சாப்பிடவா சொல்றாங்க? இப்படி பயப்படுறீங்க? அதெல்லாம் இல்ல. இப்ப போனா அர்ச்சனாக்கா நம்ம 2 பேருக்கு ஏதாச்சும் வேலை வச்சிருவாங்க. அந்த களிமண்ல விளக்கு செய்யறதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. நான் வேற இப்பதான் ஃபுல் மேக்கப் போட்டு ரெடியா இருக்கேன். இதெல்லாம் பண்ணா ஆமாமா, கலைஞ்சிடும். நம்ம வேற ஷாப்பிங் போறோம். அர்ச்சனாக்கா கேட்டா ஜெயம்மாவோட ஷாப்பிங் போறோம்னு சொல்லிடலாம். அதே யோசனையா தான் இருக்கு, என்னமோ தெரியல. நீ அதெல்லாம் அசத்திடுவ, எனக்கும் மேல் நம்பிக்கை இருக்கு. ஆ. அங்க போய் பார்த்து வாங்கிக்கலாம். क्या है? என்ன பண்றீங்க? சும்மா பேசிட்டு இருந்தோம். சும்மா பேசிட்டு இருந்தீங்களா? நாங்க சும்மா ஷாப்பிங் போயிட்டு வரோம். நாங்களும் வரோம். அப்படி வாங்க, லக்கேஜ் எடுக்கிறதுக்கு ஆள் வேணும். இது எதுக்கு? ஏதாவது செடி வைக்க போறோமா? செடியா? மண் விளக்கு செய்ய போறோம். தீபாவளிக்கு ஏத்துறதுக்காக நம்ம மண் விளக்கு செய்ய போறோம். தீபாவளி அன்னைக்கு ஏத்துற விளக்கெல்லாம் நம்ம கையால செய்யணுங்கிறது நம்ம வீட்டு சம்பிரதாயம். நான் இதை செஞ்சு பார்க்கவா? ஐயோ, வெளியே கிளம்பிட்டோமே. இப்ப மண்ணை தொட்டா துணி எல்லாம் மண்ணாயிடும். வந்ததுக்கு அப்புறம் செய்வோம். 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? 2 பேர் இல்ல, நாங்க 4 பேரும் ஷாப்பிங் போறோம். அப்போ ஹாசினி எப்ப வந்து விளக்கு செய்யறது? நீ என்ன பண்ற? விளக்க நீயே செஞ்சிருமா? எதுக்கு ஜெயம்மா வம்பு? நான் செஞ்சுட்டு இருப்பேன். நடுவுல நீங்க வந்து எந்திரி, என் புது மருமக வந்துட்டா அவ செய்யட்டும்னு என்ன விரட்டி விட்டுருவீங்க. அதனால நாங்க 3 பேரும் ஷாப்பிங் போறோம். நீங்க 2 பேரும் இருந்து இத பாத்துக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தீபாவளி விஷயமா எல்லா வேலைகளையும் நீயே செஞ்சிரு. நீங்க சொல்றது நிஜம்தானா? அர்ச்சனா அக்காவியா பார்க்க சொல்றீங்க? நாங்க வேற மாதிரி நினைச்சோமே. ம், ஜெயம்மா, ம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் எதுக்கு யோசிக்கணும்? ஹாசினி தான் இந்த வருஷமும் அர்ச்சனாவே பார்க்கட்டும்னு சொன்னா. அப்படியா? ஆமா. இந்த வருஷ பண்டிகைக்கு உன் கையால விளக்கு பிடிக்கணுங்கிறது ஹாசினியோட ஆசை. எப்படியோ கடைசியில உன்னால எதுவும் முடியாதுன்னு நீயே ஒத்துக்கிட்ட. ஆக மொத்தம் ஒரு விளக்கு கூட செய்ய தெரியாது போல இருக்கு. ஆமா, விளக்கு செஞ்சா என் மேல மண்ணு பட்டுரும். அதனால தான் செய்யல. இருங்க, நான் போய் பாக்குறேன். சிலிண்டர் வாங்க. இது எங்கம்மா இறக்கி வைக்கணும்? பாத்ரூம்ல. இது என்ன கேள்வி? கிச்சன்ல தான் வைக்கணும். வாங்க. சரிம்மா. ஆமா, நீங்க இந்த ஏரியால தானே சிலிண்டர் போடுறீங்க? ஆமாம்மா. பக்கத்து வீட்டு ஷியாம்லா மாமியோட பொண்ணு எங்க போச்சு தெரியுமா? தெரியாதே. அது யாரோடையோ ஓடி போயிடுச்சா. இந்த ஏரியால தானே சிலிண்டர் போடுறீங்க, இது கூட தெரியாதா? இங்க வைங்க. அதெல்லாம் தெரியாதுமா. ஆமா, என்ன இது தொப்பி கூலிங் கிளாஸ்? சிலிண்டர் போடுறவங்களை இப்படி பார்த்ததே இல்லையே. சேஞ்ச் பண்ணிட்டாங்கம்மா. கேஸ் விலை சேஞ்ச் பண்றாங்களோ இல்லையோ, இதெல்லாம் நல்லா சேஞ்ச் பண்றீங்க. மீதி வருமா? என்ன? சேஞ்ச் சேஞ்ச். கிஃப்டே இருக்கு மேடம். கிஃப்டா? ம். இப்போ சிலிண்டருக்கு ஆஃபர் கிஃப்ட் எல்லாம் வந்துருச்சா? ஹாய், துப்பாக்கி. தீபாவளி வரப்போகுது. நல்ல வேலை கொடுத்தீங்க. குடு. இது தீபாவளி துப்பாக்கி இல்ல, ஆளை காலி பண்ற துப்பாக்கி.